வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு 2 சுடிதார் பார்க்க போகிறோங்க ஒரே வீடியோவில். இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாரீ தாங்க, ரெண்டுமே கட்னே சாரீ தாங்க. கொஞ்சம் ஓல்டு சாரீ தான் ரெண்டுமே. இது வந்து தனித்தனியாக இருக்குது, இருந்தாலும் வந்து நமக்கு அவ்வளோவா வந்து யாருக்கு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக இது ரெண்டையும் சேர்த்து போடுறேன். 2 சுடிதார் செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி போட்டு அழகு பாருங்கள். இப்போ வந்து சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இது உயரம் வந்து 15 இன்ச்சு வச்சுருக்கேன். மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு 10, உயரம் 15. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2.25 வைக்கிறேன். பஃப் கை, ஸ்லீவ் வந்து பஃப் கை. இப்போ ஆம்கோல் ஒயரை வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நம்ம கார்னர் வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு. இப்போ மேலேருந்து கீழே சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ யூக்கு சேர்த்துருங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம் நெக்கு. முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடும் 5.5 தான், ஃப்ரண்ட்லேயும் 5.5 தான். சாதாரண ரவுண்ட் நெக் தான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பேக் சைடு வந்து இறக்கமாக வேறணும் அப்படின்னா லோ நெக் வச்சுக்கோங்க. நான் வந்து நார்மலாக ரொம்ப இறக்கமும் இல்லாமல் ரொம்ப வந்து ஏற்றியும் இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரியில் வந்து நான் முந்தியை மட்டும் நடுவில் மட்டும் கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆம்கோல் சைடு வந்து 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம், ஒட்டு போட்ட மாதிரி. அது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு சைடில் போகிறனால எதுவுமே வித்தியாசம் தெரியாது. மொத்தம் உயரம் 55 இன்ச்சுங்க. நான் இது 2 பார்டரையும் சேர்த்துக்க போகிறேன். 2 பார்டரும் ஒரு பக்கத்துக்கு 8 இன்ச்சு வரும். அதாவது 2ஐயும் சேர்த்தா 8 இன்ச்சு வரும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வரல, சிங்கிளாக தான் வைக்கலான்னு. நான் வந்து அது மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு மார்க் பண்ணி கால்குலேட்டர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு உயரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 34 இன்ச்சு நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சு, சரி நம்ம வந்து 2 பார்டரையும் சேர்த்து தைச்சிடலாம். மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் 2 பார்டரையும் சேர்த்து தைச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம முந்தியை கட் பண்ணிவிட்டு முந்திக்கு பக்கத்தில் நல்லா மாங்காய் டிசைன் இருக்குது. அந்த மாங்காய் டிசைனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ளெயினாக உள்ளே ஆங்கினாங்கன்னா தள்ளி மாங்காய் டிசைன் இருக்குது. அது மட்டும் 8 பீஸாக, அதாவது 8ஆக மடித்து அதையும் 2ஆக மடித்து 16 பீஸு நான் மடித்து போட்டிருக்கேன். கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு அகலம் வந்து 10 இன்ச்சு. அகலம் வந்து 10 இன்ச்சுங்க. உயரம் பார்க்கலாம். உயரம் 34 வச்சுருக்கேன். முப்பத்தி 4 இன்ச்சு. நம்ம 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சுங்க. இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ கீழே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சில்க் காட்டன் மாதிரி தைக்கிறதுக்கெலாம் இறக்கம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா நம்ம தண்ணியில் போட்டோன்னா அது சுருங்க ஆரம்பிச்சிடுது. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து தண்ணியில் போட்டதும் கொஞ்சம் கால் மேலே ஏறிடுச்சு. நான் 55 இன்ச்சு வச்சே கால் ஏறிடுச்சு. அதனால் வந்து இது கொஞ்சம் நம்ம கீழே வரைக்கும் போடுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் இறக்கம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கைலி மூட்டுவோம் இல்லையா, அது மாதிரி மூட்டிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிசிறு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசிறு உள்ளே தள்ளி தைச்சி விட்ருங்க. நமக்கு ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி 8 பாட்டு வரும். ஒரு பக்கத்துக்கு 8 பாட்டு வரும். இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா பிசிறெல்லாம் உள்ளே தள்ளி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே அந்த கரையை மடித்து தைச்சிருங்க. நமக்கு ஃபுல்லாக பிங்க் கலரில் மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த 2 சைடும் நம்ம வந்து ஒட்டு போட்டுடலாம். இது வந்து ஆம்கோல் சைடில் போகிறனால நம்ம 2 தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக ஜரி இருக்கனால. ஏன்னா வந்து இது ஒரு பக்கத்துக்கு தான் இல்லைன்னா பண்ண முடியும். பின்னாடி வந்து நமக்கு ப்ளைனாக, அதாவது ப்ளைனாக க்ரீன் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. அதனால ஃபுல்லாக வர மாதிரி பிங்க் கலரே வர மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இது 8 பாட்டையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆலியா கட் சுடிதார் கேட்டிருந்தீங்க. நான் வந்து திண்டுக்கல் டெய்லரில் அது போட்டிருக்கேன். இதில் வந்து நாளைக்கு கட்டிங்கும் அதுக்கடுத்த நாள் வந்து ஸ்டிச்சிங்கும் நான் போட்டுறேங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் சாரியில், பூனம் சாரியில் அது 495 ரூபா ரேட்டு. செமையாக இருக்கும் அந்த சுடிதார். கண்டிப்பாக வந்து அது நீங்கள் ஆலியா கட் சுடிதார் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது வீடியோ பாருங்கள். நாளைக்கு நான் வந்து கட்டிங்கு, நாளான்னைக்கு ஸ்டிச்சிங் போட்டுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அமுக்கு தையல் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போட்ட வீடியோ திருப்பி போடுறேன் அப்படின்ற காரணத்தை நான் சொல்லிடுறேன். எல்லோரும் கேட்குறீங்க. சப்போஸ் நான் சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன். எல்லோரும் சில பேர் வந்து புரியாமல் சொல்லித்தராங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் வந்து நான் எப்படி போட்டாலுமே வந்துட்டு நமக்கு வந்து கம்மியாக தான் வியூஸ் போகுது. எவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்தாலும் கம்மியாக தான் பார்க்குறாங்க. நான் வந்து அதிக பேர் வந்து இதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை. அதனால் ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக சொல்லித்தரோம், எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் போடுறேன். நான் மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் பார்த்தவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு ஒரு பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் வந்து போட்டது மறுபடியும் போடுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு தையல் நல்ல பக்கம் தான் போடுறேன், நான் கெட்ட பக்கம் போடலைங்க. நல்ல பக்கம் ஏன் வச்சு போடுறேன் அப்படின்னா, நம்ம கெட்ட பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டோன்னா அது நாளாக அது பிரிஞ்சு நூலாக தொங்கும். அது வந்து நல்ல பக்கம் வச்சு நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து நம்ம இந்த க்ரீன் கலரில் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளேயும் பிசுறு தெரியாது, மேலேயும் பிசுறு தெரியாது. இப்போ அந்த தையல் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பீஸ் கொடுத்து தைச்சி விட்டுறலாம். கரெக்டாக அந்த தையல் அளவுக்கு தைச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சி விட்டுட்டு மேலே மடக்கி தைக்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளேயும் தெரியாது, மேலேயும் தெரியாது. தூரத்துலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்டர் வந்து நம்ம தனியாக அட்டாச் பண்ணோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல்லாக ஏதோ சாரியை வச்சு நம்ம தைச்சிருக்கோம் மாதிரி தான் தெரியும். பார்டர் தனியாக நம்ம பண்ணியிருக்கிறது யாருக்குமே தெரியாது.
இப்போ மேலே நல்லா இதை மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ள மேலையெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ லைனிங் வந்து சேம் கலர் தான் எடுத்திருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சு ஒரு தையலை போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி வந்து நம்ம தைச்சிடலாம். முன்னாடி நம்ம எப்பயும் போல் சென்டரில் அடையாளப்படுத்திட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுடிதார் வந்து நீங்கள் பண்ண தாங்க தைக்க தாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் அதே மாதிரி தான் நானும் எதுவும் அதிகம் சுடிதார்லாம் வந்து இந்த மாதிரி சாரீலெலாம் தைக்கலை. ஆனால் ஒரு சில ட்ரெஸ்ஸு நம்ம தைக்க தான் வந்து சில இது வந்து ஐடியா கிடைக்கும். நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து சில டிசைன் வந்து தைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிறப்போ இப்படி தான் நமக்கு வந்து புது ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் தைங்க. தைக்க தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் ரெடிமேடில் வாங்கினோன்னா நமக்கு 2000 ரூபான்னு வச்சு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க சாரியை வச்சு நம்மளே ரொம்ப அழகாக தைக்கலாங்க. ஏன்னா ஒரு நாள் ஆகும். நம்ம அதெல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து ஒரு நாள் ஆகும். நம்ம எந்திரிச்சு தைச்சோன்னா வந்துட்டு எப்படியும் ஒரு நாள் ஒரு பகல் அதை நைட்டு ஃபுல்லாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து அந்த கஷ்டம் எல்லாமே காணாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் கற்றுக்குங்க. இருந்தாலும் நம்ம தைக்கிற அளவுக்கு ரெடிமேடில் ஃபிட்டாக கிடைக்காது. அதாவது உடம்பு ஷோல்ட்ரு கை எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பார்த்து ஃபிட்டாக தைப்போம். அந்தளவுக்கு வந்து நமக்கு ரெடிமேடில் கிடைக்காது இல்லையா. அதனால் நாமளே ரெடிமேட் சுடிதார் மாதிரி தைச்சி பழகிக்கணும். இப்போ இந்த மாடியில் கொடுத்து எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தான் நான் ஒன்று யோசிச்சு பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னை பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஈஸியாக கற்றுக்கணும், ஈஸியாக பண்ணணும், அவங்களுக்கும் கஷ்டமே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து கேன்வாஸ்லாம் நம்ம வெட்டி தைக்கும்போது பிகினர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இதுக்கு நம்ம கேன்வாஸே இல்லாமல் நிறைய நெக் டிசைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உருட்டி பைப்பிங் பண்ணிடுங்க. அழகாக நம்ம உருட்டிடலாம். சன்னமாக ஒரே மாதிரி வைங்க. இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு பைப்பிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும், பட்டையெல்லாம் வராது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த தையல் உள்ளே இருக்கனால உங்களுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்டு நம்ம நேர் பீஸ் வந்து ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி ஓரத்தில் தையல் போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. இதுக்கு தர்மால் பால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க. நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் அதாவது வந்து நம்ம செட்டு ட்ரெஸ் வாங்குவோம் இல்லையா, அதில் இருந்த பட்டன் வந்து ஒரு 3 வந்து அது வேணான்னு சொன்னனால அதவே நான் இதுக்கு வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ அம்மாக்கு தையல் போட்டுடலாம். நமக்கு ரெடிமேடில் கிடைக்கிற பட்டன் அதாவது செட்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ரெடிமேட்லலாம் கிடைக்கிற பட்டன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை ஆன்லைனில் தேடி வேணால் வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பைப்பிங்
ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த பட்டனை காமிக்கிறேன் பாருங்கள். நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் பத்திரமா வச்சுருக்கேன். இதுக்காகவும் வச்சுக்கலாம் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்க்கு அப்படின்னு. கடைசியில் நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணேன். அதாவது இது உள்ளே ஹோல் கொடுத்து நம்ம வந்து பண்ண முடியல. மேலே வந்து கொக்கி மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் தான் தைச்சி விட முடிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து செயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் தைச்சி விட்டேன். இப்போ நடுவில் வந்து நம்ம தைக்க முடியல, இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். கையோட ஒயரை வந்து நான் 12 இன்ச் வைக்கிறேன். அகலம் வந்து 8 இன்ச்சு. சைடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. இது பஃப் கை வச்சு நம்ம பண்ண போகிறோம். பாம்கோல் வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இது கட் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடி கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு நம்ம கை இங்கே கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம முந்திக்கு அடுத்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அளவு எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 8 இன்ச்சு இருக்குன்னா 9 இன்ச்சு ஒயரை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பீஸை மட்டும் 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ 2 இதுலேயும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2வது தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எதுலேருந்து ஃப்ளிட்ஸு வேணுன்றதை அடையாளப்படுத்திக்கோங்க. மேலே ஒரு லைன் வச்சுட்டேன். இப்போ கீழேயும் நம்ம வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நீட்டாக அப்படியே மடித்து கொடுங்க. நம்ம அந்த மாதிரி மாங்காய் டிசைன் இல்லை ஏதோ ஒரு டிசைன் நேராக கொடுத்துருந்தாங்கன்னா அது நேராகவே பார்த்து தைச்சிக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த பார்டரை வச்சு தைச்சிடலாம். பார்டர் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் மட்டும் தெரிகிற மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ நம்ம லைனிங் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அடியில் இருக்க லைனிங் கிளாத்து தெரியுது, அது மேலேயே வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அந்த இதை வந்து நான் உள்பக்கமாக திருப்பி தைக்கும் போது ரொம்ப சுருக்கமாக வந்தது கரை இருக்கனால. இப்போ வந்து அந்த கரையை மட்டும் மடித்து மேல் வாக்கில் எட்ஜிலே தையல் போடுறேன். போட்டுட்டு க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். நல்லா க்ரீன் கலரில் கொடுங்க. நான் அந்த லைனிங்கில் வர சன் கிரேப்பே கரெக்டாக இருந்துச்சு மேட்ச்சு, அதுவே தான் கொடுக்குறேன். அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். இல்லை வந்து இந்த பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வேணும்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம வசதி தான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ 2 கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 சூப்பரும் முடிஞ்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போயும் பைப்பிங் வைப்பேன். இதுக்கு பைப்பிங்லாம் வைக்கல. இதுக்கு பைப்பிங் இல்லாமல் நம்ம எப்பயும் போல் கை ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு 2 தையல் போட்டுருங்க. இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு 2 பக்கமுமே சென்டர், அதாவது
ஸ்கர்ட்லேயும் சரி, அந்த மேலே நம்ம பாடி உயரத்துலேயும் சரி சென்டர் அடையாள படிச்சுட்டு இந்த பீஸை வச்சு தைச்சிட்டு அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். எப்பயும் போல் அப்படியே அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. இது கட் பண்ணி விட்றலாம். இப்போ சைடு வந்து எப்பயும் போல் ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து 3 தையல் போடுங்க. லைனிங் கிளாத்தை ஒதுக்கி விட்டுட்டு தைங்க. கடைசியாக நம்ம தைச்சி விட்றலாம். இது ஃபுல்லாக முடித்து வச்சுட்டு இதுக்கு நாட்டுக்கு நம்ம அடிச்சுக்கலாங்க. 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மீதம் உள்ள அந்த பிங்க் கலரில் இவ்வளோதான் பீஸு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதுக்கு நாட்டு டிசைன் பண்ணிடலாம். இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒரு தையலை போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டு அங்கன கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா திருப்பி அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதை நல்லா தைச்சி விட்டுடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக இருந்தாலும் 1.25 இன்ச்சு அகலம் வச்சு, அதாவது வந்து அந்த மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைங்க. இதே மாதிரி 4 பீஸ் ஒரு பக்கத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து தைச்சி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் நாட்டு வச்சு தைச்சாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பாப்பாவுக்கு போட்டே உங்களுக்கு காமிச்சிட்றேன். நல்லா பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் தண்ணியில் போட்டது கொஞ்சமாக கால் மேலே ஏறிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக 2000 ரூபான்னு வச்சு சொல்லுவாங்க. நம்ம ரெடிமேடில் வாங்கினா நம்ம பழைய சாரியில் தான் தைச்சிருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சால் போட்டு பார்க்கலாம். இது ஆஃப் சாரி மாதிரியும் நம்ம போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாலவே எடுத்து அப்படி சுற்றி பின்னு குத்திட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சாரீ தான். இது முந்தி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி நம்ம அது வந்து சுற்றளவு 20 இன்ச் வச்சு இதை தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம பாடி உயரம் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கைக்கு எடுத்துக்க போகிறோம். மீதம் உள்ளதை 8 பீஸ் மடித்து போட்டிருக்கேன். அதை 2ஆக மடித்து 16 பீஸ் வரும். நமக்கு லைட்டாக சுருக்கம் இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. ஆனால் இது 2 சாரியுமே கட்டண சாரி தான். நம்ம இதிலே வந்து சால் ரெடி பண்ண போகிறோம். இப்போ லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். சுற்றளவு வந்து 22 இன்ச்சு, அதில் பாதி 11 இன்ச்சுங்க. அந்த இதுக்கு அகலம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 16 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் உயரம் இதுக்கு 7 இன்ச்சு.
இப்போ இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே சைட்லேயும் நல்லா வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் 7 இன்ச்சு உயரம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தது எஸ் சைஸுங்க, இது எம்மு. அது வந்து 36, இது 38. இப்போ மொத்த உயரம் இதுக்கும் சேம் தாங்க, 55 இன்ச்சு தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உயரம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 10 இன்ச்சு அகலம் இருக்குது. இந்த பக்கம் 3.25, இந்த பக்கம் 3.25, சென்டரில் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. மேலே பாடி உயரத்துக்கு போக கீழே மார்க் பண்ணிக்கோங்க. 34 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே வந்து சால் வந்து செமையாக வந்திருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம முந்தியை வச்சு சால் ரெடி பண்ணியிருப்போம். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிச்சாச்சு. நம்ம தைக்க போயிடலாம். நிக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, பேக் சைடு வந்து 5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். நான் லைனிங் வந்து டபுளாக தான் கொடுத்துருக்கேன், அதாவது சாரீ கிளாத்தே 2ஆக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாரீ கிளாத்தே 2 டபுளாக கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி கட் பண்ணிக்கலாம் 5.5 இன்ச்சு. இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிக்குங்க. திருப்பி நான் பைப்பிங் பண்ணுறேன். கையோட உயரம் 12 இன்ச்சு. இப்போ இது வந்து சாரீ கிளாத்து தான் லைனிங் கொடுக்குறேன் உள்ளே. இப்போ இந்த மாதிரி ஆம்கோல் வச்சு பார்க்குறப்ப நமக்கு கரெக்டாக வரும். உள்ளே வந்து சாரீ கிளாத்து கொடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சாரீ கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால முன்னாடி வந்து 2 லைனிங் தான் எப்பி கொடுக்குறது. சாரீ கிளாத்து ஒன்று, சன் கிரேப் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கைக்கு சாரீ கிளாத்து மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். வர வர நம்ம டாட்டுக்கு வர மாதிரி கிராஸாக வரணும் தையல். நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இதுக்கு நம்ம கிராஸாக கொண்டுட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தையல் போட்டுட்டோம். அமுக்கு தையல் எல்லாத்துக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்தி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சைடு தையல் போட்டுடலாம். சைடு தையல் போடுறப்ப லைனிங்கை சேர்த்து தைக்கிறதும் இல்லை நீங்கள் விலக்கி விட்டு தைக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். இப்போ நாட்டு தைச்சிடலாம். சும்மா சாதாரண நாட்டு தான், கிராண்டாக பண்ணலை. பார்டரை வச்சு நம்ம ஒரு 3 லைன் கொடுத்துடலாம். இப்போ நாட்டு வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து சாலுக்கும் சைடில் வந்து நம்ம பார்டர் கொடுத்து அடிச்சிட்டேன். மாதிரி கீழே கொடுத்து நம்ம எப்பயும் போல் மேலே திருப்பி அடிச்சு விட்ருக்கேன். சாலுக்கு ஃபுல்லாக முடிஞ்சு நாட்டு தைச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து இது கடையில் கொடுப்பாங்க. இந்த ரிங்கு வந்து இது சுற்றியில் தைச்சி விட்டு நடுவில் ஒரு பாசி மட்டும் தைச்சி விட்டுறலாம்.
பெரிய பாசி தான் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான் இந்த ட்ரெஸ் தைக்கிறது. நம்ம சாதாரணமாக முன்னாடி எந்த டிசைன் பண்ணலை, சும்மா இது மட்டும்தான் வச்சு தைச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக ஒரே வீடியோவில் நான் அடுத்தடுத்து எது எது ஈஸியாக தைக்கிறதோ அது எல்லாமே 2 ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். ஏன்னா வந்து புதுசாக பார்க்குற பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் புரியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதே வீடியோ வந்து தனியாகவும் இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் பொம்மைக்கு போட்டு காமிச்சிட்றேன். சால் போடாமல் இது சால் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இன்னுமே அழகாக இருக்கும். செமையாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.